ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும், அது உங்களால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை உங்கள் மீது நம்பிக்கையை வைத்தீர்கள் என்றால் எந்த நாளும் நீங்கள் வெற்றிகரமான நபராய் உருவாக முடியும். இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்ல டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படிங்கிற ஐடியில பாருங்க. நிறைய விஷயங்கள் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்னோட துறையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ பதிவுல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த தொழில் தோத்துருச்சுங்க, நான் அந்த தொழில் செஞ்ச தோத்துட்டேன், இந்த தொழில பணத்தை போட்டேன், பணம் வீணமா போச்சு அப்படிங்கிறாங்க. நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உலகத்தில் எந்த தொழிலும் தோர்த்ததாய் சரித்திரம் இல்லவே இல்லை. எந்த தொழிலும் தோர்த்ததாய் சரித்திரம் இல்லவே இல்லை. தொழில் தோற்காது, தொழில் செய்பவர்கள் தான் தோற்பார்கள். தொழில் தோற்காது, தொழில் செய்பவர்கள் தான் தோற்கிறார்கள். ஏன் தொழில் செய்பவர்கள் தோற்கிறார்கள் அந்த தொழிலில் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு தொழில் செய்யறவங்க தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த தொழிலை பத்தி தேவையான எந்த விதமான விஷயமும் அவங்களுக்கு தெரிவதே இல்லை. ஒரு தொழிலுக்கு தேவையான விஷயங்களை முழு முதலாக பயிற்சியின் மூலமாக, முயற்சியின் மூலமாக தேடி தேடி நீங்கள் அதை கற்று அதை பயன்படுத்தினால் மட்டுமே அந்த தொழில் ஒரு சிறந்தவராய் வர முடியும். யாரும் ஒரு புது தொழிலை தொடங்கணும்னா பெரிய வெற்றியாளராய் உருவாகவே இல்லை. முதல் அந்த தொழில வந்ததுக்கு அப்புறம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் மூலமாகவும், அவர்களின் காம்படிட்டர் மூலமாகவும், அவளை சுத்தி இருக்கக்கூடிய மூலமாகவும், கஸ்டமர் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் அந்த தொழில சிறந்தவர்களா செய்யறாங்க. எடுத்த உடனேயே வந்து யாரும் மிக பிரம்மாண்டமா எந்த விஷயத்தையும் செய்யறதில்ல, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. சோ ஒரு தொழிலை நீங்க உச்சம் தொடரணும் அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பயிற்சி, மன ரீதியான பயிற்சி, செயல் ரீதியான பயிற்சி, உற்பத்தி சம்பந்தப்பட்ட பயிற்சி, டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இதை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கும் போது அது சம்பந்தப்பட்ட தொடர் முயற்சியை எடுக்க வேண்டும். சோ பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ச்சியாக எடுத்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில் நீங்கள் வெற்றிகரமான நபராய் உருவாக முடியும். இனிமேல் தொழில் தோத்துருச்சுன்னு சொல்லாதீங்க, நீங்க தோத்ததா சொல்லுங்க. அப்படி தோக்கும் போது ஏன் தோத்தீர்கள், எப்படி தோத்தீர்கள், எந்த சூழ்நிலையை தோத்தீர்கள் என்பதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை எழுதி வச்சதுக்கு அப்புறம் அதற்கான பதிலை தேடுங்கள். அவ்வாறு பதிலை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறங்காட்டிக்கு அதில் நீங்க தோத்திருப்பீங்க. அந்த விஷயத்தை ஏதாவது பயிற்சியின் மூலமா கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த விஷயத்தில் நீங்க ஒரு வெற்றிகரமான நபராய் மாற முடியும். இதை புரிந்து கொண்டு எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லுங்கள், செய்யுங்கள். நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபராய் வருவீர்கள். தொழில் தோற்பதற்கு காரணம், உங்கள் தொழிலில் விற்பனை ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கறதான். நம்ம பிறந்த உடனே நடக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து 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 தான் எந்திரிச்சு நடக்கிறோம். நம்ம பேசுற பிறந்த உடனே பேச ஆரம்பிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா திக்கி 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 பேசிதான் இப்ப சிறந்த பேச்சாளராய் உருவாக்குறோம். அதே மாதிரிதான் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் நாம் வாழ்வில் ஒவ்வொன்றும் கற்றலாய்த்தான் இருக்கின்றது. அந்த கற்றலை உணர்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் தோல்வி இல்லை. தோல்வி என்பது உங்களின் கற்றலையும் நீங்கள் செய்த விஷயத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான். சோ நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிறதுக்கு தோல்வி என்ற படிக்கல் மிகப்பெரிய பலமா இருக்கும். நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களோட வெற்றி 2 மடங்கு ஆக வேண்டும் என்றால், உங்கள் வெற்றி 2 மடங்கு ஆக வேண்டும் என்றால் உங்கள் தோல்வி 4 மடங்கு ஆக வேண்டும். அவ்வாறு நீங்கள் தோற்றுள்ளீர்கள் என்றால் மனம் வருந்தாதீர்கள். அந்த தோல்வியில் இருந்து ஒரு கற்றலை ஏற்படுத்துங்கள். மோர் லேர்ன் மோர் ஏர்ன் சொல்லுவாங்க. உங்க லேர்னிங் அதிகப்படுத்தும் போது உங்க ஏர்னிங் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களை தோத்த தொழிலில் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த விஷயத்தை அடுத்த முறை செய்யாமல் சரியாக செயல்பட்டால் நீங்கள் ஒரு வெற்றியாளராய் வர முடியும். அவ்வாறு நீங்கள் ஒரு சிறந்த தொழிலதிபராய், சிறந்த வெற்றியாளராய், சிறந்த கோடீஸ்வரராய் வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ்க, வெல்க. நன்றி.